ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/2/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக 5ஆம் தேதி பார்த்துக்குங்க. 5ஆம் தேதி அந்த 40 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 40 நம்பரில் 7 இந்த இடத்துல 3 சரிங்களா. அந்த நம்பர் 1 2 அப்படிங்கிற நம்பர் விட்டுருங்க. ஒரு நாள் கேப் விட்டு இந்த 7 3ங்கிற எடுத்து நமக்கு 37ங்கிறது பிசி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் அதே இடத்துல 6 8 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 68 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 8 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான பிசி 81 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. பிசியில் 81 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இதான் போஸ்ட். நான் போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து போட்டேன் சரிங்களா. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறா பாருங்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் பெய்டு சப்ஸ்கிரைபர் ரைட் நவ். அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டுமாரோ அதாவது நாளைக்கு வீடியோ, அதாவது அவருக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ வரல அப்படின்னா யூடியூப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டுமாரோ நாட் கம்மிங், ஐ ரைஸ் வித் த கம்ப்ளைண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பப்ளிஷ் இன் யூடியூப் ஷோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெம்பர்ஷிப் வந்து இதில் தந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்து மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னு டெலிட் பண்ண எனக்கு மறுபடியும் மெயில் வந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மெம்பர்ஷிப் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அதை வந்து உங்களுடைய விருப்பம் சேர்ந்தால் எந்த ஒரு பெரிய பலனும் வந்து கிடையாது. என்னைக்காவது ஏதாவது ஒரு பேட்டர்ன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோடய பேட்டர்னுடைய முக்கியத்துவம் தனியாக ஒரு பேட்டர்ன் வாய்ப்பு இருந்தால் போடுறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக சேருங்க, நான் வந்து தனியாக வீடியோ போடுவேங்கிறது நான் ஒரு நாளும் நான் வந்து சொன்னது கிடையாது சரிங்களா. வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க தெரியும். மேக்ஸிமம் மெம்பர்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சேர வேணாம், நான் வெளியிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அது ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்காக மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் நீங்களே சேர்ந்துட்டு தனியாக வீடியோ போடுங்கன்னா நான் எப்படி போடுவேன் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு தனியாக வெளியில் இருக்கவங்க ஒரு கெஸ்ஸிங்கும் உள்ளே இருக்கவங்க ஒரு கெஸ்ஸிங்கும் நான் வந்து தனியாக போட முடியாது. ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா எல்லாத்துக்கும் உள்ளது தான் சரிங்களா. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா, ஒரு வேளை இப்போது நான் ஒரு சில பேட்டர்ன் எடுக்கிறேன், ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து சொல்லாமல் இந்த பேட்டர்னில் வருது வந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து என்னால் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்ல முடியும் சரிங்களா. இப்பயும் சொல்கிறேன், யாருமே தயவுசெய்து சேர வேணாம். ஒரு வேளை சேர்ந்திங்கன்னா தனியாலாம் வீடியோ வராது. என்றைக்கோ மாதத்துல 2 நாளோ 3 நாளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தனியாக வேணால் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபாலோயிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சொல்லாமல் இருந்திருப்பேன் சரிங்களா. அந்த மாதிரி பேட்டர்ன் வேணால் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாத்துக்கும் சேம் கெஸ்ஸிங் தான் சரிங்களா. சேர்றதும் சேராது உங்களோட விருப்பம். இப்போயும் நான் அமௌண்ட் அதிகமாக பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருமே சேர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் சேர்ந்துட்டு சரி உள்ளே சும்மா வந்தது தானே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ளதுலேயே கம்மியான அந்த அமௌண்ட்டு அதை கொடுத்துட்டு சும்மா விட்டுட்டேன். சரி சேர்ந்தீங்க, நான் ஒன்றும் சொல்லலை. தனியாக வீடியோ அதுக்குன்னு நீங்கள் சேர்ந்துட்டு கேட்டிங்கன்னா நம்மளால் தர முடியாது சரிங்களா. எல்லாத்துக்கும் உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு வீடியோ தான் வந்து நான் போடுவேன் சரிங்களா. ஏதாவது ஒரு பேட்டர்ன் மட்டும் இப்போ ஃபாலோயிங் நம்பர் எடுக்கிறோம்னா அதனுடைய பேட்டர்ன் வந்து சொல்லுவேன். புதுசாக ஏதாவது பேட்டர்ன் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் இங்கே நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதோடய பேட்டர்ன் வேணால் உங்களுக்கு தெரிய வரும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இருக்காது. சேர்றது உங்களோட விருப்பம், அதிகபட்சம் சேர வேணாம் சரிங்களா. சேரவே வேணாம். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் வச்சுருக்க மாட்டேன். மறுபடியும் டெலிட் பண்ணதுக்கப்புறம் மெயில் வந்தனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெம்பர்ஷிப் வந்து இனிமேல் சேர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெம்பர்ஷிப் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் சரிங்களா. சரி, ஓகே. இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். யாரும் வந்து புண்படுத்துகிற மாதிரி நான் பேசலை. தயவுசெய்து யாரும் சேர வேண்டாம். சேர்ந்தாலும் தனிப்பட்ட முறையில் வீடியோ வராது. இப்போயே நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்துக்கலாம். 73 சரிங்களா. 73ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த 73 எடுத்து நமக்கு பிசி வச்சுட்டாங்க. இந்த 6 8 எடுத்து நமக்கு பிசி வச்சுட்டாங்க. இந்த 8 1 எடுத்து நமக்கு பிசி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கிறத பாருங்கள், கரெக்டாக 82 சரிங்களா. 8 2ன்னு சொல்லியிருக்கு. இந்த 8 2 வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வச்சுருக்காங்க. 18 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 82 எப்படி நமக்கு பிசியில் வச்சாங்களோ அதே மாதிரி இந்த 8 1 எடுத்து நமக்கு 81ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இதில் இன்னொரு பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசி 81 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 81க்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 62 சரிங்களா. இந்த இடத்துல 6-2 இருக்குது. 6-2க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 1-7. ஸோ மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த 3-6க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 1-8 ஏசி வச்சுருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு 6-2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஏசியில் வந்து 1-7 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 81 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. 81 அப்படிங்கிற நம்பர் எடுத்ததுனால 781 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. 781 அப்படிங்கிற நம்பர் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா 4781 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 4781 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான கேசிங்க. சப்போர்ட்கான கேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பிசி மட்டும் பாருங்கள். பிசி நமக்கு வந்து பார்த்தோன்னா 21 சரிங்களா. 21. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்துக்குங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பிசி 21, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏபி 23ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 231 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ ஏற்கனவே நமக்கு இங்கே அடித்தாங்க பார்த்தீங்கன்னா 21-32, 21-37. ஸோ அந்த நம்பரே இங்கே நமக்கு ரிப்பீட் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடித்தாங்கன்னா 72-31 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 72-31 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6-1-7 மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 9. ஸோ நம்ம இங்கே எப்படி சொல்லியிருந்தோம் 132க்கு மொத்தமாக டோட்டல் பண்ணால் 6. ஸோ அந்த நம்பர் நமக்கு டோட்டல் பண்ணுற நம்பர் 9க்குள்ளே இருந்தால் அந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி 6 அப்படி நம்பர் பாஸ் ஆனிச்சு. 612க்கு மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 9. அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 8-2-10. ஸோ இந்த இடத்துல 12 அப்படி நம்பர் வந்திருக்கு டோட்டல் பண்ணுற நம்பரு. இங்கே 6-6-12-13-14 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டோட்டல் பண்ணால் 6 தான். ஸோ இந்த இடத்துல 6-9. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு 3 அப்படிங்கிற நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பரே 3 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 003 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது முழுக்க ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 003. அதே மாதிரி 023. 023 எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக இங்கே நமக்கு இதிலேருந்து இந்த பச்சைக்கலர் கோட்லேருந்து பார்த்துங்க 2, 4, 5 5ஆம் நாளுக்கு அப்புறம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13 ஏபி 13. ஸோ இதிலேருந்து 5 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ 2, 4 சரிங்களா. 2, 4ல் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏபி 13, 2, 1, 0, 4, 3, 2 ஏபி 02 வந்துச்சுன்னா இந்த 023 003 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.